சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். என்ன இவன் வீடியோக்குள்ளே போகாமல் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது, அதனால தான் அதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் லைவ் வர போகிறேங்க. என்ன டைமிங் அப்படின்றத ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே வந்துடுவேன். ரொம்ப நாளாக வந்து இது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே சொல்லிட்டு ஈவினிங்கே வந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு யாரும் ரீச் ஆக மாட்டேங்குது, நிறைய பேருக்கும் மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற காரணத்தினால இப்போயே சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் லைவில் சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அம்மாக்கள், அப்பாக்கள், அண்ணாக்கள், அக்காக்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைவுக்கு வந்துடுங்க. லைவில் சந்திப்போம். வீடு வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ் பண்ணியிருக்கிறாங்க. மாடுலர் கிச்சன், செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வீடு உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷன் முக்கியமாக அந்த ப்ராஜெக்ட்டில் சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வால் ஷேரிங் கிடையாது. இங்கே கை வச்சேன், சுடுது. ஆனால் இங்கே பாருங்கள், அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன் ஜாலியாக. இன்னும் கேட்டால் காலில் வேறு அடிபட்டுச்சு. ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் 3.1 3.3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியில் இருக்கக்கூடிய ஒரு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கிற 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி அசோக் நந்தவனம் லே அவுட்டில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக கண்ணம்பாளையம் செல்லக்கூடிய வழி இருக்கு இல்லையா, பஸ் போகுமே அந்த ரோடு தான். அந்த ரோட்டில் விஜிவி நகரை அடுத்து இருக்கக்கூடியது தான் இந்த ஏரியா. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் 3.1 3.3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் கண்ணம்பாளையம் வழியாக பருத்திப்பட்டு ஜங்ஷனையும் சென்றடைய முடியும். அதாவது ஆவடி பருத்திப்பட்டு பூந்தமல்லி சாலைக்கும் சென்றடைய முடியும். இன்னொரு கனெக்டிவிட்டி அவுட்ரிங் ரோடுக்கு இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. பக்கத்தில் வீடுகள்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு வீடுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 775 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. CMDA அப்ரூவ்ட் லேண்டில் கட்டியிருக்காங்க. பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1550 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். வீடு வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன், செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வீடு உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த வீடு சம்மந்தம் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கணேஷ் பில்டர்ஸ்க்கு கால் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் கணேஷ் பில்டர்ஸ்க்கு ஆவடி, பருத்திப்பட்டு, திருநின்றவூர், வேப்பமுட்டு இந்த கார்டில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் கால் பண்ணிங்க. வேறு ஏதாவது ரெக்கமெண்ட் இருக்குது அப்படின்னாலும் ரெக்கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்கள் ரெக்கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். மெயின் டோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் தான். மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 15 அடி. ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குது, செப்பரேட் போரு, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் EB லைன் இருக்குது, ஷோக் பீட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் கொடுத்துருக்குறாங்க. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாவிக் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. 3 ஃபேஸ் EB லைன் காமிங்க. ஓகேங்களா, வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சைட், அதாவது ஃப்ரண்ட், ரைட், பேக் சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. ஃபுல்லாக PCC போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. வால் ஷேரிங் கிடையாது. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் இருக்குது. கிரில் கேட் நல்லா திக்காகவே இருக்குது. மெயின் டோர் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சீலிங் வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா தீக்குட் டோருங்க. வாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே வீடு வந்துடுது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹாலினுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 12, கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹால்னே சொல்லலாம். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட இருக்குது. வீடியோலேயே நீங்கள் பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. ஒன் சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 7.4க்கு 11 அடிங்க. நல்ல லென்த்தாக இருக்கக்கூடிய கிச்சன். மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்லாப்ல கிரனைட் இருக்குது. 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது. வாங்க இதையும் காமிங்க. ஓகேங்களா, ஃப்ரண்ட் எலிவேஷன் முக்கியமாக அந்த ப்ராஜெக்டில் சொல்லி ஆகணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாடுலர் கிச்சன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைவுட்டுங்க, PVC கிடையாது. செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணது PVCயில் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, பிளைவுட்லேயே பண்ணியிருக்கிறாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட் தான். ஆமாம், பிளைவுட்டு. ஓகே, இந்த ஹால்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு காமன் பாத் இருக்குது. காமன் பாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க.
டேப்ஸ் இருக்குது. டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரி ஆன் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார் கேஸுக்கு கீழே இருக்கக்கூடிய காமன் பாத் இந்தியன் ஸ்டைல் கிளாஸட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்தியன் ஸ்டைல் தாங்க கம்ஃபர்டபுள். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கேஸில் ஃப்ளோரில் கிரேனைட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. லைட்டோடு இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. இந்த ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. வயசான நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்க யாராவது வீட்டில் இருக்க போகிறீங்கன்னா இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. ஒன் சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. கிரே வித் ஒயிட் காம்பினேஷன் பார்க்க நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து பிவிசிங்க. இங்கேருந்து லுக்கும் நல்லா இருக்குல்ல. வாங்க வாங்க ஓடியாங்க. ஃபஸ்ட் லெவல் லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கவர்டு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது வெளிச்சத்துக்காக. மேலே வந்து லேண்ட் ஆன உடனே ஒரு லாஞ்ச் இருக்குது. லாஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் இருக்குது. லாஞ்சிலையும் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபால் சீலிங் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஒன் சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. லாஞ்சோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.4க்கு 8 அடிங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14.4க்கு 13.4. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட். சீலிங் வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. இந்த அட்டாச் பாத் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போதே நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மாடர்ன் தீமில் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஒன் சைடு யூபிவிசி வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஜெர்மா பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன் வித் டேப்ஸோடு இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பால்கனி. இந்த பெட்ரூம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஃப்ளோரிங்கில் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடு இருக்குது. இந்த டோருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பால்கனி கண்டினியூ ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஞ்சிலேருந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் டிசைன் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமில் முக்கியமாக என்னென்னா ட்ரெஸ்ஸிங் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்குறாங்க. அட்டாச் பாத்துக்கு வெளியிலே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் குளிச்சுட்டு வெளில வந்தோடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மிரர் கொடுத்துருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத். 10 feet வரைக்கும் சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வால் டைல்ஸ் கலர் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது. டெரஸையும் பார்த்து வீடியோ முடிச்சிடலாம். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் இருக்குங்க. ஹெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்லெட் இருக்குது, அவுட்லெட் இருக்குது, இன்புட்டும் இருக்குது. எம்எஸில் கேட் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டிக்கு தனியாக ஒரு சிட் அவுட்டும் இருக்குங்க. ஃபேமிலியோட அப்படியே ஒரு சேரை போட்டுக்கிட்டு கார்ட்ஸ் விளாட்லாம் ஈவினிங் டைமில். அப்புறம் சுடுது கிரானைட் போட்டிருக்குறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே கை வச்சேன் சுடுது, ஆனால் இங்கே பாருங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன் ஜாலியாக. இன்னும் கேட்டால் காலில் வேறு அடிபட்டுச்சு. அதோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு தனி விஷயம். ஒரு 4-5 ஷூட்டாகவே அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக வந்து கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். ஒயிட் கலர் இல்லையா, ஒயிட் கலரோட தனித்துவமே அதுதான். வெளிச்சத்தை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதனால் வந்து சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகாது. பர்கோலாக இருக்குது ஃப்ரண்ட்டில். இந்த பக்கம் பாருங்களேன் இந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்லிட்டு. சிஎம்டி அப்ரூவ் லேண்டில் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 76 lakhs. உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 80% 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு. அதனால் வரும்போது வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்ல மறந்துடாதீங்க. பில்டரும் நம்மளுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். இந்த இடத்துல லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஆவடி இந்த கார்டில் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்னு சொன்னாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ்.